viewers, welcome to Madam Cooks a Lot. விசேஷமான நாட்களுக்கு விசேஷமான பிரசாதம் எப்படி செய்யறதுன்னுட்டு நம்ம பார்க்க போகிறோங்க. சஜ்ஜிகே இந்த பிரசாதம் முக்கியமாக சத்யநாராயண பூஜை அப்போ செய்வாங்கங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நெய்யை சூடு பண்ணிக்கோங்க. முந்திரியை சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே பொன்னிறமாக வறுத்தி எடுத்துக்கோங்க. முந்திரி நல்லா வறுபட்டு வந்ததும் உலர்ந்த திராட்சையை சேர்த்துக்கோங்க. திராட்சை சுட சுட நெய்யில் போடும்போது நல்லா பெருசாக வருங்க. அப்போது நீங்கள் முந்திரி திராட்சையும் ரெண்டுத்தையும் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் 1/4 கப் அளவு மீடியம் சைஸ் ரவையை சேர்த்துக்கலாங்க. இந்த பிரசாதத்தில் முக்கியமாக நெய் தாங்க தூக்கலாக இருக்கும். அதனால தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கூட நெய் அதிகமாக இருக்கும். ரவையை ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்தி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அந்த ரவையோட மணம் வரும். அதே நேரத்தில் ரவையோட கலரெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சஜ்ஜிகை செய்யறதுக்கான ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் நல்லா பழுத்த பச்சை வாழைங்க. இந்த வாழைப்பழத்தை நம்ம பாதி மட்டும் தாங்க யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரவை நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் காய்ச்சின பால் 1/2 கப் சேர்த்துக்க போகிறோம். பால் சேர்த்த உடனேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு லம்ஸ் எல்லாம் எதுவுமே ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். மிக்ஸ் பண்ண உடனேயே 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ரவையில் இருக்கிற தண்ணி பாலெல்லாம் ஃபுல்லாக ரவை எடுத்துருச்சு. இப்போ நம்ம இதை லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே ரவையை நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ரவையெல்லாம் நல்லா குக்காகி சைடில் எல்லாம் நெய் விட்டுருக்கோங்க. ஒரு வாட்டி இந்த சஜ்ஜிகையை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது 1/4 கப் அளவு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நம்ம இதில் ரவை எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அதே அளவுக்கு ஈக்குவல் குவான்டிட்டியில் சர்க்கரையை சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கிட்ட பச்சை வாழையை சேர்த்துக்கலாங்க. நான் இங்கே ஒரு பாதி வாழைப்பழம் மட்டும் தாங்க சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு நீங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையை கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருக்குங்க. அதுலேயே நம்ம இந்த சஜ்ஜிகையை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ க்ளாஸியாக எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே குக் பண்ணி எடுத்துக்கோங்க. சஜ்ஜிகையில் இப்போது நெய்யெல்லாம் செப்பரேட்டாக வந்து ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்குங்க சஜ்ஜிகை. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்தி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த முந்திரி அப்புறம் திராட்சையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ நம்மளுக்கு அருமையான சஜ்ஜிகை ரெடியாக இருக்குது. இப்போது நீங்களே உங்கள் வீட்டில் சத்யநாராயண பூஜை பண்ணப்போ இந்த பிரசாதத்தை நீங்களே ரெடி பண்ணிக்கலாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ஒரு இம்பார்ட்டண்ட் டிப், யூஸ்வலாக நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா சமையல் செய்கிறதுக்கு. நீங்கள் எப்போவுமே கழுவுனதுக்கப்புறம் வெஜிடபிளை கட் பண்ணிங்கன்னா அதோட சத்து நம்மளுக்கு அப்படியே கிடைக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஹாப்பி குக்கிங் அண்ட் ஹாப்பி ஈட்டிங் வித் மேடம் குக்ஸ் அ லாட். தேங்க்யூ.